ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு என்னடா இது ஒன்றும் நடக்காமல் அமைதியாக இருக்கே, போர்க்களம் வெடிக்காமல் இருக்கேன்னு பார்க்குறோம். கதை ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரையும் இந்த பொண்ணு கன்சிவாக இருக்கேன்னு வச்சுட்டு இருக்கு. இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையா? சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கூட இருக்க புருஷனாலே கண்டுபிடிக்க முடியல, மித்தவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது சரி, இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஸ்வர்யாவோட அடுத்த பிளான் என்னன்னு பார்க்குறீங்களா? எத்தனை நாளைக்குடா கன்சிவாக இருக்கேன்னு நடிக்க முடியும்? இவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டுங்க அபார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு போய் சொல்லணுமா? ஐயோ, இதை பார்க்கும் போது 8 மாதம் இருக்க மாதிரி இருக்குன்னு 2 மாதத்தில் பிள்ளைய கையில் காமிக்கிற மாட்டேக்கு. இப்படி இருக்கும்போது நீ எப்படிமா நடிப்பேன்? ஒன்றும் புரியலையே. சரின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்ப்போன்ட்டு மேலேருந்து கீழே உருளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா வந்து மகா போகிற இடத்துக்குலாம் போகிறாங்க. மகா வந்து கோயிலில் போய் உட்காந்தது ஒரு டவுட்டு. இன்னும் நீ உண்மையை சொல்லு, பிரார்த்தனைக்காக தான் போனியா? ஐயோ, இதை விட அப்பட்டமாக யாரையா சொல்லுவா? அவங்க ஃபோன் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மிரட்டுற மாதிரி பொய்யா இருக்க மாதிரி நடிக்கிறான் புருஷன், அவனை மர்டர் பண்ணும் அப்படி இப்படின்னு பேசாங்க. இது வேற லெவல்ல இருந்து பார்த்தோன்னே கொஞ்சம் ஜர்க்காயிட்டாரு. ஐயோ, நம்ம உண்மை தெரிஞ்சுன்னா நம்மளையும் மர்டர் பண்ணிடுவாரோ. அட பாவி, இவ்வளோ இன்னசென்ட்டாவாயா இருப்ப? உன்னதாயா அவங்க சொல்றாங்க. இதோட டேரக்டா எப்படி சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு மிரட்டிட்டாங்க. நம்ம மகா மிரட்டினது மட்டும் இல்லை, எப்படியாவது இவனை கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன் புருஷன் ஒரு கல்லுமா, அது கரையிறதுக்கு பல வருஷம் ஆகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஐஸ்வர்யா வந்து நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மயங்கி விழுவுற மாதிரி விழுவேன். நம்ம மகா வந்து அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மட்டும் இல்லை, அடி பாவி, நான் எப்படியாவது அபார்ட் ஆயிடுச்சுன்னு நான் ஒரு ட்ராமா போட்டுருப்பேன், அதை கெடுத்துட்டு நீ தாண்டி வில்லிலாம் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.